இந்த பதிவு அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டுல இப்போ சிஎம்ஆ இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுடைய ஒரு ப்ரெடிக்ஷன். நிறைய பேருக்கு நிறைய விதமான பிரச்சனைகள், இதெல்லாம் எப்படி இவரு தீர்த்து வைப்பாரு, இதை பத்தி இவருக்கு என்ன விதமான ஒரு அறிவு இருக்கு, இதை பத்தி இவருக்கு என்னெல்லாம் தெரியும், புதுசு புதுசா சின்ன சின்ன பசங்களெல்லாம் வந்து அறநிலையத்துறையில போடுறது, இது மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து அவர் இன்ட்ரெஸ்டிங்காவே பண்ணிட்டு இருக்காரு. பட் ஆனா இந்த ஆட்சி வந்து நீடிக்குமா, இல்லைன்னா நடுவுலயே ஏதாவது ப்ராப்ளம்ல ஸ்டாப் ஆயிடுமா, இது எப்படிப்பட்டது அப்படின்றத மாதிரி ஒரு பதிவு. அதனால அவசியம் இந்த பதிவை நீங்க முழுசா பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மேற்கொண்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய நிலைமை அவர் எப்படி கொண்டு போவாரு அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் இன்னொரு தடவை நமஸ்காரம். நான் வந்து கோகுல் சர்மா, திருநின்றவூர் ஜோதிடர் அண்டு வேத புரோஹிதர். ஆக்சுவலா வந்து விஜய் அப்படின்றவரு அவருடைய ஜாதகத்துல கடக ராசி, கடகம் அப்படிங்கறத வந்து சந்திரன் ஆட்சி, அவருடைய சொந்த வீடு. அந்த இடத்துல சந்திரன் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பிளேஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கார். அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து லக்னத்தை வந்து சிம்மம் அப்படின்னு சொல்லியிருக்கா, சில பேர் வந்து கன்னி அப்படின்றத சொல்லியிருக்கா. பட் ஆனா எது பேஸ் பண்ணி பார்த்தாலுமே அவருக்கு வந்து கன்னின்ற லக்னத்துக்கு தான் ரொம்பவே கரெக்டான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுறது. ஏன்னா 10ஆம் வீடு அப்படிங்கிறது இந்த தொழில் ஸ்தானம், அரசாங்கம், அதே மாதிரி ஆட்சி, இது எல்லாமே வந்து அதுல வரும். சோ அந்த 10ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது அவருக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அந்த 10ஆம் பாவத்துல அந்த 10ஆம் பாவாதிபதி புதன் வந்து 9ஆம் வீட்டுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஆக்சுவலா இந்த ஃபவுண்டேஷனே அவங்க அப்பா போட்டதா தான் இருக்கும் அவருக்கு. அது வந்து எல்லாருக்கும் தெரியும். சினிமா ஃபீல்டுல வந்தார், அவங்க அப்பா மூலியமா வந்தார். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய திறமையினால அடுத்தடுத்த லெவலுக்கு போனார் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து இந்த அரசியல் எப்படி இருக்கும் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா, நிச்சயமா அவர் சினிமால என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணாரோ அது எல்லாத்தையும் அரசியல்ல ஃபேஸ் பண்ணுவார். பட் ஆனால் அதுல எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் நெகட்டிவான ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணாரோ அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் இதுல ஃபேஸ் பண்ணாம முழுக்க முழுக்க ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல்லான ஒரு பொலிட்டிஷியனா மாறுவார். இன்னும் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு இரிடிட்டி உடைய பிளெஸிங்ஸ் ஜாஸ்தி இருக்கும். இப்ப உதாரணம், நீங்க வந்து மு.க. ஸ்டாலின் எடுத்துக்கிட்டே அப்படின்னா அவருடைய அப்பா வந்து ஆட்சியில இருந்திருந்தார். அவளுடைய அப்பா வந்து ஒரு பரம்பரையிலிருந்து வந்தவா, ஒரு செட் ஆஃப் டீம் கூட இருந்தவா. சோ ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இடத்துல இருந்து வெளியே வந்தவங்கன்றதுனால அது அப்படியே அடுத்து 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 இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின், நாளைக்கு வந்து இன்பநிதி வரைக்கும் அதை அப்படியே கொண்டு போயிடுவாங்க. அதே மாதிரி நீங்க இப்போ ஏடிஎம்கே சைடு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைடு வந்து யாரோ எம்ஜிஆர் அப்படின்றவர் ஆரம்பிச்சார். அதுக்கப்புறமா எம்ஜிஆருடைய அடுத்த வாரிசு அதை வந்து கொண்டு போகல, திருப்பி ஜெயலலிதா அப்படின்றவங்க அதை வந்து கொண்டு போனாங்க. அதுக்கப்புறமா சில இஷ்யூஸ்னால நடுவுல வந்து ஓபிஎஸ் சார் வந்தாரு, அதுக்கப்புறம் இபிஎஸ் சார் வந்தாரு. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அதுல ஒரு நிறைய பிரச்சனைகள் வந்து கடைசியில அது என்ன ஆயிடுச்சுன்னா அது அப்படியே இன்னைக்கு இருக்கிற நிலைமை ரொம்ப ஒரு கேள்விக்குறியான நிலைமையா மாறிடுது ஏடிஎம்கே. ஆக்சுவலா நம்மளுடைய இந்த பாரத தேசத்துல இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து காங்கிரஸ்ல இருந்தே எடுத்துக்கலாம். யார் வந்து அப்பாவோ தாத்தாவோ யாராவது ஒருத்தங்க ஆரம்பிப்பாங்க, அடுத்து அவங்களுடைய பசங்கன்ற மாதிரி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. அதுல முதல் தடவையா உடைச்சது அப்படிங்கிறது பிஜேபி அப்படின்ற பார்ட்டி. இன்னைக்கு இந்தியாவில் ஆல்மோஸ்ட் ஒரு 75% மேல அவ தான் வந்து இருக்கா. சோ அது வந்து அந்த மாதிரி இரிடிட்டி மூலியமா வந்த ஒரு ஆட்சி கிடையாது, யார் யாரோ வந்த ஒரு ஆட்சி. அதே ஃபார்முலால இன்னைக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு பார்ட்டிய ஸ்டார்ட் பண்ணி விஜய் வந்து வந்திருக்காரு. சோ இது வந்து முழுக்க முழுக்க அவருடைய எனர்ஜியை மட்டுமே பேஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு பார்ட்டியா தான் இருக்கும். மேற்கொண்டு இந்த பார்ட்டி அப்படிங்கிறது வந்து நிச்சயமா இவர் இருக்கிற வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி இன்னும் எவ்வளவு வருஷம் அவர் இருக்காரோ அவ்வளோ வருஷத்துக்கும் நான் வந்து டிவிகேக்கு வந்து ஃபேவரா சொல்றேன்னு மட்டும் நினைக்க வேண்டாம். அவங்க இருக்கிற வரைக்கும், விஜய் இருக்கிற வரைக்கும் நிச்சயமா நம்மளோட தமிழ்நாட்டுல டிவிகேன்ற அந்த பார்ட்டி மட்டும்தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும். ஏன்னா அவருடைய ஜாதகம் வந்து பேசுது. இதுல நான் முக்கியமான விஷயம் அதுல இருந்து தான் ஆரம்பிக்க போறேன். பொதுவா 10ஆம் வீடு அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். இந்த அரசாங்கம், ஆட்சி, ஒரு ஒரு உறுதிக்கோள், இது மாதிரியான நிறைய விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு பாவம். அந்த பாவத்துல சூரியனும்
சனீஸ்வரரும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கார். நான் வந்து உங்களை குழப்ப விரும்பல. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த நாலேஜ் இருக்கும், ஜோசிய நாலேஜ் இருக்கும், சில பேருக்கு இருக்காது. இதுல இந்த சாரத்துல அந்த சாரத்துல உச்சம் நீச்சம் பங்கம் இதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல வரல. நான் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, சூரியன் அப்படின்ற ஒரு பிளானட், அந்த கிரகம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆட்சி கூடிய ஒரு கிரகம், அரசாங்கத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அதுக்கு அடுத்தது சனீஸ்வரர் அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க கர்மாவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம், இல்லைன்னா நம்மளுடைய கர்மாவை சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு கிரகம், ஒரு தொழிலுக்கான ஒரு கிரகம். இந்த ரெண்டு கிரகமுமே அவருக்கு 10ஆம் வீடு அப்படின்ற அந்த பாவத்துல உட்கார்ந்து இருக்கு. அந்த 10ஆம் பாவம் அப்படிங்கிறது வந்து முழுக்க 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 தொழிலை மட்டுமே வந்து பேஸ் பண்ணுது. அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு குறிக்கோள், அந்த ஒரு ஏம், ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அந்த டார்கெட்ல இருந்து ஒரு சொல்பம் கூட அவங்களால வந்து முன்ன பின்ன வரவே முடியாது. அந்த பாவம் நல்லா இருக்கும் பட்சத்துல. ஆக்சுவலா விஜய்க்கு வந்து அது ரொம்பவே வந்து ஃபேவரபிளா இருக்கு. 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுல இருக்காரு. 9 அப்படிங்கிறது திரிகோண ஸ்தானம் அப்படின்றத சொல்லுவா. அது என்னதான் கேத்து கூட சேர்ந்து இருந்தாலும் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்கா அந்த அந்த இடத்துடைய அதிபதி கூடயே வந்து இருக்கார். அப்படின்றதுனால இது முழுக்க முழுக்க ஒரு குருவுடைய கைடன்ஸ், ஒரு ஆன்மீக ரீதியான யாரோ ஒரு குருவுடைய கைடன்ஸ்னால மட்டுமே அவர் வந்து இதை வந்து கொண்டு கொண்டு போயிட்டு இருக்கார். அவர் நினைச்சிருந்தாருன்னா அவருடைய 35-40 வயசுல வந்து வந்திருக்கலாம். பட்னா அவர் வந்து கரெக்டா பிளான் பண்ணி இந்த 51வது வயசுல எதுக்கு வரணும் அப்படிங்கறத நீங்க வந்து யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன்னா அவருக்கு இந்த நேரத்துலதான் வந்து கரெக்டா குரு வந்து உச்சமாகிறார். அவருடைய ஜாதகத்துல ரொம்ப ஃபேவரபிளான ஒரு இடத்துல மாறுறார். அவருக்கு சுயமான தசாபுக்தி அப்படிங்கிறது ஃபேவரபிளா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து யாரோ அவருக்கு ஒரு நல்ல குரு வந்து அவர் கைடன்ஸ் பண்ணி அவர் வந்து இதுல வந்து இறங்கி இன்னைக்கு வந்து யாருமே வந்து நின்ன உடனே முதல் தேர்தலே வந்து வெற்றி பெற்றதா பெருசா சரித்திரமே வந்து கிடையாது. இவர் வந்து அதை முறியடிச்சிருக்காரு அப்படிங்கிறது இதுலயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஆரம்பம் அப்படிங்கிறது இவருக்கு எந்த ஒரு நிர்விக்னமும் இல்லாம போயிருக்கு அப்படின்றதுனால கடைசி வரைக்கும் இவருக்கு எந்தவித விக்னங்களும் இல்லாம சம்பூர்ணமா அவருடைய பார்ட்டி வந்து இந்த ஃபர்ஸ்ட் 5 வருஷம் போகும். இப்போதைக்கு நான் இந்த 5 வருஷத்தை பத்தி சொல்றேன். இந்த 5 வருஷத்துல இவர் வந்து முக்கியமா சொல்லக்கூடிய எல்லா துறையில இருக்கக்கூடிய எல்லா கரஸ்டம்ஸுமே வந்து சரி பண்ணிடுவார். எந்த ஒரு ப்ராப்ளமும் எப்படி கிரியேட் ஆகுதோ அந்த கிரியேட் ஆகிற வேருக்கு போயிட்டு அழிச்சிடுவார். பழைய ப்ராப்ளங்கள் எல்லாம் எதெல்லாம் இப்போ வரைக்கும் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய நேரமா தான் இந்த முதல் 5 வருஷமும் அவருக்கு வந்து இருக்க போகுது. இதுக்கப்புறம் திருப்பியும் அவரே தான் வருவார். அவர் வரும்போது நிச்சயமா அவர் என்னெல்லாம் வாக்குறுதிகள் கொடுத்தாரோ அதை விட அவரே சொல்லியிருக்கார், கான்பிடென்டா இருங்கோ, நான் சொன்னதும் செய்வேன், சொல்லாததும் செய்வேன்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து செய்வார். ஏன்னா அவருடைய 2ஆம் அதிபதி சுக்கிரன் 9ஆம் வீட்டுல உட்கார்ந்துட்டு அவர் வந்து வாக்கு கொடுத்துட்டாருன்னா மாற மாட்டார். பொதுவா வந்து எல்லாரும் சினிமா காரர்கள் நம்ப முடியாதுப்பா அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பட் ஆனா அவர் வந்து யாருக்குமே பொதுவா வாக்கே கொடுக்க மாட்டார். கொடுத்துட்டாருன்னா மாறவே மாட்டார். அந்த மாதிரியான ஒரு ஒரு டிசிப்ளினான ஒரு கேரக்டராக இருக்கக்கூடியவர் திரு விஜய் அவர்கள். சோ அவருக்கு கையில நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய தலைவிதி, தலை எழுத்து எல்லாமே போயிருக்கு அப்படின்றனால நிச்சயமா இந்த பார்ட்டி நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு முழுக்க முழுக்க எல்லா விதத்திலையும் சரி, பிராக்டிக்கலாவும் சரி, ரியாலிட்டியில நீங்க பார்க்கும் பொழுதும் சரி, அவருடைய ஜாதக ரீதியாகவும் சரி, முழுக்க முழுக்க அவருக்கும் சரி, அந்த பார்ட்டிக்கும் சரி, தமிழ்நாட்டுக்கும் சரி ஃபுல்லாவே ஃபேவரபிளா தான் இருக்கும். இந்த தடவை 107 இடத்துல வந்து எம்எல்ஏவா வின் பண்ணியிருக்காங்க. அடுத்த தடவை நீங்க இந்த வீடியோவை வந்து எல்லாருமே பின் பண்ணியோ இல்ல சேவ் பண்ணியோ வச்சுக்கோங்க. நிச்சயமா 150ல இருந்து 200 கிட்ட போவார். தெய்வ சங்கல்பம். அதுக்கு மேல போனாலும் வந்து சொல்லிக்கிறது கிடையாது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், அவருடைய டார்கெட் அப்படிங்கிறது வெறும் தமிழ்நாடு மட்டும் கிடையாது. அவருடைய மைண்ட், அவருடைய எய்ம்ஸ் எல்லாமே வேற. நேஷனல் லெவல் பார்ட்டிக்கு போகிறதுக்காக அவர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கார், வெயிட் பண்ணிட்டு இருக்கார். சினிமா ஃபீல்டுல இருக்கும் போதே பல வருடமா இதுக்கு வரணும் அப்படின்னு தான் வந்து அவர் வெயிட் பண்ணி பிளான் பண்ணி ஃபுல் ப்ரிகாஷனோட வந்து ப்ரிப்பேர்டோட இதை செஞ்சு இதுல வந்து வின் பண்ணி வந்திருக்கார். இப்போல இருந்தே அவர் வந்து நேஷனல் லெவல் பார்ட்டியா மாறுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கார். நிச்சயமா சொல்றேன், அது இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா சவுத் சைடு எல்லாம் வந்து ஆக்குமேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஆக்சுவலா மோடிஜி வந்து மேல இருந்து வந்துட்டு இருந்தார். பட் ஆனா இவர் வந்து இப்போ சவுத்ல இருந்து ஆரம்பிச்சு கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மேல கொண்டு போக போறார். ஃபியூச்சர்ல இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது நேஷனல் லெவல்ல மாறும்போது நிச்சயமா இதுக்கு இன்னும் ஒரு பேர் வந்து இவங்க வைப்பாங்க. அதுவும் நம்ம இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து என்ன ஏதுங்கிறது பார்த்தால் நமக்கு புரியும். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு
இந்த நடக்கக்கூடிய குரு பயிற்சி, இந்த முதல் 5 வருஷம் இது எல்லாமே அவருக்கு இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். மேற்கொண்டு உங்களுக்கு இது ரீதியான ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல அவசியம் கமெண்ட் மூலியமாக உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். என்னால முடிஞ்ச, எனக்கு தெரிஞ்ச வேதோக்தமான, சாஸ்திரோக்தமான பதில்களை அளிக்கிறதுக்கு நான் வந்து ரெடியா இருக்கேன். ஸோ தொடர்ந்து நீங்க வந்து நம்மளுடைய சன் ஆஸ்ட்ரோ டிவியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இது மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், நிறைய ஆன்மீகமான விஷயங்கள், நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான பலவித கஷ்டங்கள் இருந்து நிவர்த்தி ஆகக்கூடிய சொல்யூஷன் தரக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன மாதிரி இன்னும் பல பேர் வந்து லோகக்ஷேமத்துக்காக பண்ணிட்டு இருக்கோம். அதனால அவசியம் நீங்க வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாருக்கும் பகிரணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் நமஸ்காரம்.